13:49. இப்படியே முடிவிலே நடக்கும். நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து போடுவார்கள். ஆமென். உண்மையிலேயே நீதிமான்கள் மத்தியில் இருந்து துன்மார்க்கரை கர்த்தர் பிரிக்கிற விதம் தான் இந்த விதம். இந்த பரலோக ராஜ்யம் விலைக்கு ஒப்பாயிருக்குது பேசுறது ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்து பிரித்து எடுக்கிற, துன்மார்க்கனை பிரித்து எடுக்கிற விதம் தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த வலையை பற்றி பேசியது. ஆமென். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசி. 30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களை அறுத்து போடுங்கன்னு சொல்லுவார். ஆமென். அது வரைக்கும், அறுப்பு காலம் வருகிறது வரைக்கும் அந்த களையை எஜமான் என்ன செய்ய மாட்டானா? கண்டுகளவே மாட்டான். ஆமென். களையை என்ன செய்ய மாட்டானா? கண்டுகளவே மாட்டான். அப்போ ஒரு கூட்டத்தில் இந்த வலையில் பிடிச்சு கொண்டு வருகிறது போல, நல்லதும் கெட்டதும் இருக்கிறது போல, ஒரு வயலில் களையும் பயிரும் இருக்கிறது போல, ஒரு சபையில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பார்கள். அந்த கெட்டவர்களை கர்த்தருடைய அறுப்பு காலத்தில் அகற்றி போடாதபடிக்கு இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அறுவடை காலத்தில் கர்த்தர் அதை மாற்றி போடாமல் இருக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். ஆமென். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். அப்போ அதாவது கோதுமை மணிகளுக்கு ஒரு சேதமும் இல்லை, ஒரு சேதமும் வராது. அது அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக கோதுமை மணி செத்து போகிறது போல, ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் ஒருவன் இரத்த சாட்சிய செத்தால் பல பல லட்சம் ஆத்துமாக்கள் உருவாகிறது போல, அந்த ஒரு காரியத்துக்கு தான், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் தான் நமக்கு உபத்திரவம் உண்டாகுமே தவிர ஆண்டவருடைய நாமம் இல்லாமல் அசைக்க முடியாது. சாத்தானும் சரிதான், மனுஷனும் சரிதான், அதிகாரங்களும் சரிதான், பணமும் சரிதான், எதுவும் தலையில் உள்ள ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாதான்? அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.